அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் பேரையே நான் தப்பாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன். இதில் இப்படிலாம் வேறு வைக்கிறாங்க. இது மியான்மரில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலுங்க. இந்த ஃபெஸ்டிவலோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புத்திசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மியான்மருக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே யோக நித்திரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷ்ணு பகவான் வந்து உறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மாவான மாயாவும் அவங்களுடைய மனைவிகளும் இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டாங்கன்ற கான்செப்ட்லாம் வரும். இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு அந்த முழு நிலவு அன்னைக்கு செலிப்ரேஷன்றது போகும். அதனால் ஒவ்வொரு வருஷமும் அந்த டேட்டு மட்டும் மாறும். இதுதான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. ஆனால் புத்திசம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புத்தருடைய தாயாக பார்க்கக்கூடிய மாயா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, புத்தர் துறவு போக போகிறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நைட்டோட நைட்டாக மஞ்சள் கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி அதை புத்தருக்கு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி மியான்மரில் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு போட்டிகள்லாம் நடத்தி அந்த துணி நெய்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அது எப்படி டோட்டலாக மாறி இருக்கு, எல்லாரும் வரவேற்கக்கூடிய ஒன்றா இருக்குன்னா, இந்த புத்தரனுடைய அம்மா இந்த ஒரு நாளில் முழு நிலவு அன்னைக்கு அவங்களுடைய ஆத்மா வந்துட்டு போகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஆனால் தீபங்களை ஏற்றி வைக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது.